அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இன்றைக்கு எம்பெருமான் யாரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பனீர் எழுந்தருளி. வம்புக வார்த்தை வருது. வம்புனா புதுமைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்கு, துணிக்குது. அதான் துணிப்பொருள். சேக்கிழார் சொல்றார், வம்புகார மனுஷனா வந்தையா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வம்பன நீர் எழுந்தருளி வரும் திரு வேடம் கண்டால் தம்பெரிய பேரன்றே மிக மிகவர் இனித்தாளார். இப்போ சாமி பார்க்குறார் அந்த பொண்ணை. யாரா? திருவெண்காட்டு அம்மைய. ஓ, உள்ளே இருந்து அடியார் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு, ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு, கவனம் எடுத்துக்கிட்டு வாயில்ல வந்து என்கிட்ட சொல்றியா? சொல்றார், ஒப்பில் மனையறம் புறப்பீர். பெண்ணுக்கு கிடைத்த நற்சான்றிதழ். உத்தராபதி உள்ளோம். உத்தரம்னா வடக்கு, பதினா இடம். வடக்கேந்து வந்திருக்கேங்கிறார். திருக்கையிலேருந்து வந்தார்ல. செப்பருந்தீர் சிறு தொண்டர் தம்மை காண சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் வழி எங்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் ஆத்தி மரத்தில் இருக்கேன். அந்த ஆத்தி மரம் கணபதி சரத்தில் அடையாளம் சொல்றது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம இதெல்லாம் பேச கற்றுக்கணும். ஆத்தி மரத்தில் இருக்கேன், ஆத்தி மரம் கணபதி சரத்தில் இருக்கு. இப்போ பொதுவாக பேசும்போது நான் ஸ்டேஷனில் ஒன்று பார்க்குறேன்னு, இவர் ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பார், அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். ஏன்னா ஸ்டேஷனுங்கிற பொதுச்சொல் குழப்பி விடும். தெருமுனையில் பார்க்குறேன் பாரு, எந்த தெருன்னு சொல்ல மாட்டார். இவர் முதல் வீதியில் இருப்பார், அவர் மூணாவது வீதியில் இருப்பார். ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறோம்? அதுக்காக சொன்னேன். அறிவுடை மாந்தரா நம்மளை ஆக்க வல்லது பெரிய புராணம். அங்கே கற்றுக்கலாம். மாதராரெலாம் அப்படி இருப்பாங்க அந்த காலத்தில். அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. திருஞான சம்பந்தரே மயக்கக்கூடிய பேச்சாக இருக்கும் அது. எப்படி இருந்திருக்காங்க அந்த காலம். அதனால தான் மாதரார் பெருமையை பன்னார் மொழி எம்மை கொலுக்கொண்டு விற்றிருக்கின்ற திருத்தலத்திலே பேச வேண்டும் என்ற குன்றாத விருப்புடையவனாக இந்த கொடியேன் வந்தேன். சாமி சொல்லிட்டு நான் ஆத்திமரத்துக்கு போறேன்னு போயிட்டார். இப்போ 10 பாட்டில் சாமி வந்தது கோலத்தை சொன்னார் ஆசிரியர். இப்போ ரொம்ப களைப்போட ஒருவர் சிறு தொண்டை. எங்கேயும் அடியார் கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் செங்காட்டங்குடியில் அடியார் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு திருவுருள் மாயத்தால் ஒரு அடியார் கூட காணும். சிறு தொண்டர் ரொம்ப களைப்போடு வருவார். இது வரைக்கும் சரிதம். கொச்சகத்தில் போயிட்டு இருக்கோம், கொச்சக கழிப்பா. இப்போ சரிதத்தினுடைய யாப்ப திருப்புறா தெய்வ சேக்கிழார் மீட்டர் கேஜில் போன வேண்டி பிராட் கேஜில் போகிற மாதிரி சொல்கிறார். நீரார் சடையான் அடியாரை நேடி எங்கும் காணாது. இது மாமா காய்ங்கிற வாய்ப்பாடு சந்தம் தானா வந்து அமையும். சீரார் தவத்து சிறு தொண்டர் மீண்டும் செல்வ மனையெய்தி ஆறா இன்ப மனைவியார்க்கு இயம்பி அழிவெய்திற. மனைவிட்டு சொல்லி வருந்துறார். அடியாரை தேடி தேடி போனோம், எங்கேயுமே காணலை. இந்த அம்மா சொல்றா, பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தார். உன்னை இப்போ நம்மள அந்த என்ன செய்வோம்? இப்போதான் அலைஞ்சிட்டு வரேன், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸாவது குடிச்சிட்டு போகிறேன். என்ன அவசரம்? தயவு பண்ணி நினைக்கணும், தயவு பண்ணி இந்த இடத்துல சிந்திக்கணும். அடுத்த கணமே ஓடுறார். அடியேன் உண்டேன் கணிங்கோ எங்குற்றார் உரையாய் சொல்லு ஓடுறேன்னு ஓடுறார். அங்கே போனால் ஆத்திமரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் பைரவர். அவரை பார்த்த உடனே திருவடி பணிந்து வெற்றவே அடியார். ஏன் அடியில் விடணும்னு கேள்வி விடும். அடிவடி அடி திருவடி இருக்கு பாருங்கோ, திருவருள் ஞான நிலையம். அங்கே விழுந்து அருள் வரும். இப்படி நின்று கும்பிட்டா வராது, கீழே விழணும். அதை தான் சொன்னார் குலச்சிறையார். வெற்றவே அடியார் அடிமை செய்வீடும் விருப்பினன். தேவங்களை கூர்ந்து பார்த்தா தெரியும். இப்போ அவரை பார்த்த உடனே இவர் சாமி அவர் ஆராயிறார். அம்மாவை பார்த்துட்டார், சோதிச்சு பார்த்தார். சந்தனத்தாதியார் சோதிச்சு பார்த்துட்டார். நாயனாரை சோதிக்கணும் அல்லவா? நீரோ பெரிய சிறு தொண்டர். நம்மளை வந்தால் என்ன சொல்லுவோம்? என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க சிறு தொண்டர்னு? நான் பெரிய தொண்டருங்க, இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆள். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் 3 வயசுலேயும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கேன். 7 முறை கேதாரம், 8 முறை கையில், 9 முறை கேதீச்சரம், யாழ்ப்பாணம் எல்லாம் போயிருக்கேன். இப்படி இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பூதியணி சாதனத்தவர் முன்பு போற்ற போதே. திருநீரு கண்டிகையும் அணிஞ்சவங்க யாராக இருந்தா அவங்க முன்னால போறதுக்கு கூட எனக்கு யோக்கியதில்லை. ஐயோ, புள்ளக்கறி பண்ணவர் இப்படி சொன்னா புடலங்கா கறி கூட பண்ணாத நான் என்ன சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு அவர் வரிசையாக நிபந்தனை வச்சுக்கிட்டே போறார். நான் 6 மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன், அந்த நாள் இது. அதுவும் பசு தான் திம்பேன்,
அந்த பசுவும் நரப்பசு. அது ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்கணும், 5 வயசு இருக்கணும், உறுப்பில் மறுவின்றி இருக்கணும், தாய் தந்தை அறியணும், மனமும் வந்து அறியணும். இத்தனையும் செஞ்சால் நான் பசி ஆறுவேன். இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? என்ன சொல்லுவோம்? உமை போல் எத்தனை பேரைய கிளம்பியிருக்கிறீங்க இப்படி புரட்டு வேலை பண்ணிக்கிட்டு? நிச்சயம் இக்கால செய்வோம், அப்படித்தான் சொல்லும். யோசிச்சு பாருங்களேன். அதற்கான தான் செயற்கரிய செய்த தீரர்களாக நாயன்மாரை சொல்லணும். அதுக்கப்புறம் யாரும் வரலையேங்க, அவங்களை கும்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லை, அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இப்படி சொன்ன உடனே நான் எல்லாத்துக்கும் நேரம் எனக்கு புள்ள இருக்கான்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறார். இங்கே கவனிக்கணும், இவன் நேராக பள்ளிக்கூடத்துக்கு போய் சீராவர் ஆச்சின்னு வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த குழந்தைய அறியறதுக்கு. மனைவிட்டு போய் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த வந்த பைரவர் வச்ச நிபந்தனை மனமுவந்துன்னு ஒன்று சொல்லிட்டார். அப்போ இந்த அம்மை மனமுவந்து செய்யாமல் அந்த கரியமுது பண்ணினா அவர் சாப்பிட மாட்டார் வந்தவர். அதுக்காக அம்மையினுடைய மனதை அறியணும்னு வீட்டுக்கு போகிறார். எங்கள் அம்மா என்ன பண்ணுறா தெரியுமா? அரிய கற்பின் அணங்கு அந்த அம்மா. அந்த இந்த காலத்து இதை பாருங்களேன், அந்த கணவர் வந்த உடனே காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. கணவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே, மீண்டும் சொல்கிறேன், காலில் விழுந்து வணங்கினாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு மேலே நான் சொல்லலை. இவர் சொன்ன உடனே இப்போ சிறுத்தொண்டருடைய பெருமை தெரியும். இவருக்கும் சாமிக்கு நடந்த சம்பாஷணை ஒரு 8 பாட்டு இருக்கும். அந்த அம்மா 10 பாட்டை ஒரு பாட்டை ஆக்கினான்னா, நாயனார் சிறுத்தொண்டர் 8 பாட்டை ஒரு பாட்டை ஆக்குவார். சுருக்கமாக சொல்லுவார். வந்தவருக்கு திருமுது பண்ண சம்மதிச்சார். குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் 5 உறுப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்க பெறின். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த அம்மா பார்க்குறா, எங்கே பெறுவோம் அந்த பையனை அப்படின்னு கேட்குறா. உடனே நாயனார் சொல்கிறார், பையனை விலை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனால் அம்மா அப்பா உவந்து சமைக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஆகவே இங்கு நான் உய்ய நீ பயந்த அம்மகனை அழைப்போம் நாம். புராணம் அப்படியே துணுக்கிட வைக்கும். எந்த புராணத்துக்கும் நடுங்காதவன் சிறுத்தொண்டர் புராணத்துக்கு நடுங்கியே ஆகணும். ஏன்னா தசரதர் ராம காட்டுக்கு போனான்னு கேட்ட அளவில் உயிர் நீத்தார். ஆனால் சிறுத்தொண்டர் தான் குழந்தை, 5 வயசு குழந்தை, மார்பிலையும் தோல்வியும் சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தை, அடியார் கேட்டாரோன்னு கரியமுதா கொடுத்தார். கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இந்த அதிசயம். இது அற்புதத்தினே அற்புதம் அல்லவா? ஆகவேதான் நம்பியாண்ட நம்பி சொன்னார், திருஞான சம்பந்தரை கும்புறதுக்கு என்ன பெரிய இது, நீ சிறுத்தொண்டரை கும்பிடு, திருஞான சம்பந்தரம் கிட்ட வருவார்னார். திரும்பிய புதல்வனை மெய்யறிந்து ஆக்கிய இன்னமிருதம் அரும்பும் புனல் சடையாய் உண்டருள் என்ற அடிபணிந்த இரும்பின் சுடர் கழிற்றான் சிறு தொண்டனை ஏற்றுகிறேன் சுரும்பின் மலர் தமிழாகவன் பாத தொடர்பு எளிதே. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன். திருஞான சம்பந்தர் அருள் பெறணும்னு விரும்புறவங்க சிறுத்தொண்டரை கும்பிடுங்க. இப்போ குழந்தைய கூட்டின்னு வந்துடுவார் பள்ளிக்கூடத்துலேருந்து. அந்த குழந்தையும் அதே மாதிரி இருக்கு. என்ன அதில் இங்கே நுட்பமாக இருக்குது புராணம். இந்த குழந்தைய சமைக்கிறதுக்கு தயார் பண்ண அதுக்கு திருமஞ்சனை மாட்டி தலை முடி காதில் இருக்கிற மாசுக்களையெல்லாம் அகற்றி அம்மை கொடுக்குறார். திருவெண்காட்டம்மை சிறுத்தொண்டர் வாங்குறார். உச்சி மோந்து முத்தம் கொடுக்கல, ஏன்னா எச்சல் ஆகிடும்ட்டு. அடுப்பங்கரையில் வச்சு செஞ்சால் வேற யாராவது பார்த்து அயலறியார். இந்த காலத்தில் சிவபக்திக்கு பல 400 இடையூறு வரும். சிவபக்தி ரொம்ப கடினம். அதனால தான் அடிகள் பெருமான் சொன்னார், நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்பன்னு. நம்ம அவன் கண்ணில் கேலி பண்ணுவான், நம்ம அவனை கேலி பண்ணிட்டு போகணும். அவன் என்ன சொல்லுவான், பித்துக்குழி மாதிரி போகிறாமா. நம்ம சொல்லணும், ஆம் பித்தனை அறியாது நீ பெரும் பித்தனை நம்ம போகணும். பேயோடு சுடலையில் ஆடும் பித்தனை அறியாத பெரும் பித்தன் அல்லவோ நீ, பித்தான் பேரன்பு கொண்ட பெருமானை கும்பிடும் சிறு பித்தன் அல்லவோ நான். வேற வழி கிடையாது, அவ்வளோ கடினமாக இருக்குது சிவபக்தி. இவர் என்ன பண்ணுறாரு, அறிஞ்சு விடுறார். அங்கே சேக்கிரார் சாமி சொல்கிறார், இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்பா சிவபக்தி பண்ணலாம், அம்மா சிவபக்தி பண்ணலாம், குழந்தை எப்படி இருந்துன்னு ஒரு கேள்வி எழுது. அதை சொல்கிறார், இனிய மழலை கிண்கிணிக்கால் 2 மடியின் புடையிடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய. அந்த குழந்தை சிரிச்சுதான். தாய் தந்த கத்தியால் அறியும் போது சிரிச்ச ஒரே குழந்தை சீராளாவா தான் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தையில எதுக்கு சிரிக்கும் எதுக்கு அழுன்னு தெரியாது.
நம்ம சிரிக்கும் போது அது அழும், நம்ம அழும்போது அது சிரிக்கும். ஏன்னா நம்ம அழும்போது நம்ம முகம் விகாரமாக மாறுறதோ இல்லையோ, அதுக்கு வேறு மாதிரி ஞாபகம் வந்துடும். இந்த தலையிறைச்சி இருக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. சிறு தொண்டர் சந்தனத்தார் தாதியார்கிட்ட கொடுத்தார், இது திருமதுக்கு ஆகாது, வேற எங்கேயோ போட்டு அப்படின்ட்டு. அந்த அம்மாவுடைய நுண்ணுணர்வு பாருங்க. தாதி பெண், பணிப்பெண், அந்த அம்மாவுக்கு வீட்டு எஜமான சமைச்சா என்ன சமைக்காட்டா என்ன, இவங்களுக்கு என்ன கவலை, அதை தனியாக போய் சமைச்சு வச்சிருக்கா அந்த அம்மா. அதில் தான் அந்த அம்மாவோட பெருமை. சிறு தொண்டரும் திருவெண்காட்டம்மையும் சீராளரும் பெற்ற முக்தி சந்தன தாதியாருக்கும் கிடைக்கின்றது. சமைச்ச பிறகு அவரை போய் கூப்பிட்றார், சாமி சாப்பாடு எழுந்தருளுங்க திருவமுதுக்கு. எப்படி சொல்வார், பெரிய புராண வாக்கியம் ரொம்ப இன்பமாக இருக்கும். இறையும் தாழாது எழுந்தருள், இறையும்னா சிறு பொழுதுன்னு அர்த்தம். சிறிது கூட காலம் தாழ்த்தாம வாங்கோ. இறையும் பொழுது தாழ்த்தாது எழுந்தருளி அமுது செய்யும். உடனே இவர் சாமியில் வந்திருக்காரு, கொஞ்ச நேரத்தில் சாமியை வெளிப்பட போறார். அதை சேக்கிழார் முன்கூட்டி சொல்வார். கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் நுதலில் காட்டாதார் நிறையும் பெருமை சிறு தொண்டீர் போதும் என்ன இது இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று உகந்தார் போல் கொண்டு மனைப்பு கொண்டார். குழந்தைய கொண்டு இருக்காங்க அந்த வீட்டில், வீடு முழுக்க அழகு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எவ்வளவு கும்பிடணும் நாயன்மார்களை. நம்மளாம் நாயன்மார்களை எத்தனை நாள் கும்பிட்டா பேழி போகுமோ தெரியாது. ஒவ்வொரு நாயன்மாரையும் நினைச்சு பாருங்க, அவங்கள கோடியில ஒரு பங்கு நம்மளால செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க.